ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஐ அனிமேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? யூஐ அனிமேஷனோட பேசிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நான் வந்து இது வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து யூஐ அனிமேஷன் வந்து எண்டு டு எண்டு ஸ்க்ரீன் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க வந்து அதை பார்த்துக்கங்க. அதை வந்து நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அந்த பால் ப்ரோட்டோடைப்பு வெப்சைட்லாம் பண்ணோம்ல, அது மாதிரி வந்து ஈஸி தான். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது பண்ணணும்னாலும் வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமோட ஷார்ட்கட் கீ என்ன, எஃப் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன ஐஃபோன் 16 ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐஃபோன் 16 ஃப்ரேம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து லேயருக்கு வந்து கரெக்டான நேம் கொடுத்துக்கணும். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து லாகின் பேஜ், அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா லாகின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? லாகின் லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்து மொபைலுக்கு தான் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு இமேஜ் வேணும். இமேஜ் நம்ம எங்க எங்க எடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ பிக். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ பிக்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரீ பிக்ல போயிட்டு பீஸான்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீஸா இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பீஸா இமேஜ் எடுத்துக்கலாம். ஐ திங்க் எனக்கு இது ஓகேவா இருக்கு. அதனால உள்ள போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு லார்ஜ் மீடியம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டா டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா Ctrl+Shift+K கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட பீஸா இமேஜ் இங்க இருக்கு. இதை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள போட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குள்ள வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். இல்லாட்டி வெளியே வச்சுக்கோங்க. ஓகேவா? Ctrl+Shift+K கொடுத்து வெளியே வச்சுக்கலாம். இங்க வெளியே வந்துருச்சு. இப்போ இது பாருங்க, ஃப்ரேம் எத்தனை 300 வித் எத்தனை இருக்கு 393 வித்து பார்த்தீங்க அப்படின்னா 393. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து கேவை யூஸ் பண்ணிட்டு 393. ஓகேவா? இப்போ வந்து இதை அப்படியே இதுக்குள்ள கொண்டு வரேன். இல்லாட்டி Ctrl+X கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை எப்படி இங்க மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதை எப்படி இழுத்து விடுறேன். இப்படி இழுத்து விடலாம். ஓகே, இழுத்து விட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன் டூல் இப்படி பண்ணிக்கிறேன். ரொட்டேஷன் டூல் பண்ணிட்டு மறுபடியும் கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து மீதி கலர்லாம் வெள்ளையா இருக்கலாம். அதை என்ன பண்றேன், ஃபில்ல யூஸ் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துட்றேன். ஓகேவா? பிளாக் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து கார்னர் ரெடியூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிப் கண்டென்ட்ல இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா கிளிப் கண்டென்ட்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளிப் கண்டென்ட் எடுத்து விடுறேன். இது வந்து விசிபிள் ஆகும். இது வந்து கிளிப் கண்டென்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கார்னர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20, ஒரு 40 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 40 ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் இப்படி சுருக்கிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு டெஸ்ட் வந்து வேணும். அதனால வந்து லைட்டா இப்படி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இப்படி சுருக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் வந்து நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். Ctrl+D Ctrl+X நீங்க வந்து டைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? Ctrl+V கொடுத்துட்றேன். இப்போ வந்து டெஸ்ட் வந்து கரெக்டா வந்து இப்படி வரணும். வந்துருச்சா? இப்போ வந்து எனக்கு வந்து டெஸ்ட் கிடைச்சிருக்கு. டெஸ்ட் வந்து நான் வந்து எதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அங்க இருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து டெஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஓகேவா இருக்கு, விசிபிலிட்டியா இருக்கு. ஓகே, உன்னை கொஞ்சம் வந்து இப்படி மேலே எடுத்து வச்சாங்க. ஓகேவா? இப்படி எடுத்து வச்சாங்க. இப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். பட்டன் கிரியேட் பண்றதுக்கு என்ன, இப்போ வந்து எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் இருந்தா போதும், நான் வந்து பட்டன் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணும்னா டெஸ்ட் வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதை வந்து Shift+A கொடுக்குறேன். Shift+A கொடுத்தா ஒரு ஷேப் உருவாயிரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா?
இப்போ வந்து டபுள் கலர் வேணும். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து லீனியர் கிரேடியன்ட் வந்து ஆட் பண்றேன். லீனியர் கிரேடியன்ட் வந்து எங்க போகணும்டா அப்படின்னா, ரெண்டாவது ஆப்ஷன்ல போறோம். லீனியர் கிரேடியன்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் வந்து வேணும். செகண்ட் வந்து வேற கலர். அதையுமே வந்து இங்க இருந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு கலர் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரேமை மட்டும் பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரேம் வித்த வந்து 187 ஆக்கிக்கிறேன். ஓகேவா? 187. ஓகே, 187. ஹைட் வந்து ஒரு 54 அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கார்னர் ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 20. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் கிடைச்சிருச்சு. அதே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு உள்ள இதை மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேவா? நான் இங்கேயே அப்படி காப்பி பண்ணிடுறேன். காப்பி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து கலர் தேவையில்லை. கலர் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் அதே மாதிரி போயிட்டு லீனியர் கிரேடியன்ட்ல போயிட்டு ரெண்டு கலர் நம்மளுக்கு வேணும். இது இப்படி 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 விசிபிள் ஆகுதுல, இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இப்படி இப்படி ஆக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் வேணும். ஓகேவா? மேலே என்ன கலர் வேணும்? மேலே வந்து இந்த கலர், கீழே வந்து இந்த கலர். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டோக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டோக் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்டோக்கும் இந்த கலர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலயும் லீனியர் கிரேடியன்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்டோக்ல. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்றோம்? இது ரெண்டையும் ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. ஓகேவா? கொடுத்துட்டு இதை அப்படி இங்க கொண்டு வந்துடலாம். டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து பவர் சொல்லலாம், ஒரு 12 ஆக்கிடலாம். இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். கிடைச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து லேண்டிங் பேஜ். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஹோம் பேஜ் வந்து ரெடி பண்றோம். ஓகேவா? ஹோம் பேஜ் சிம்பிள் தான். ஹோம் பேஜ் வந்து ரெடி பண்றோம். ஓகேவா? இதே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எலமெண்ட்லாம் உள்ள வேணாம், டிலேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையும் டிலேட் பண்ணிக்கலாம். இதையும் டிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் அதை ஃப்ரேம் வந்து காப்பி பண்ணிட்டு உள்ளது எல்லாமே நான் வந்து டிலேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதோ இதோட பேஜ் என்ன? ஹோம் பேஜ். அதனால வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹோம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஹோம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு வந்து இந்த மெனு வேணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டோ வேணும். இந்த இதெல்லாம் வேணும். ஓகேவா? இந்த எலமெண்ட் வந்து நீங்க எங்க எடுக்கிறீங்கன்னா, அசட்டுக்குள்ள போயிட்டு அசட்டுக்குள்ள போயிட்டு மொபைல் சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த டவர் அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண வேணும். மொபைல் சொல்லி டைப் பண்ணுங்க, இது மாதிரி வரும். ஓகேவா? லைப்ரரி மொபைல் அது மாதிரி வரும். அது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்செர்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்க இதுல வந்து அந்த வந்துடும். ஓகேவா? இன்செர்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா அந்த மொபைல் ஸ்கிரீன் வந்து வந்துடும். அசட்ல இருந்தது வந்துடும். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க இருக்கு, இதை வந்து இங்க இருந்து எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் எக்ஸ். அதுக்கப்புறம் இதை டிலீட் பண்ணிடுங்க. அசெட்ல போய் எடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணலாம் வேணும். ஓகேவா? கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. வந்துட்டு இப்போ உள்ள இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு? பிளாக்கா இருக்கு. ஒயிட் டெஸ்ட்டை மாத்திருங்க. ஒயிட் டெஸ்ட்டை மாத்தி அலைன்மெண்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த நாட்ச் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? டிலீட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் மேலே இப்படி வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்து வந்து இந்த மெனு வேணும். இந்த ஒரு ப்ரொஃபைல் போட்டோ மாதிரி வேணும். இந்த மெனு வந்து நம்ம எங்க 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 எடுக்கலாம்? எங்க எடுக்கலாம்? மெட்டீரியல் சிம்பிள்ஸ்ல போயிட்டு மெட்டீரியல் சிம்பிள்ஸ்ல போயிட்டு மெட்டீரியல் சிம்பிள்ஸ்ல போயிட்டு மெனு, ஜஸ்ட் மெனுன்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகேவா? MENY மெனுன்னு சொல்லி டைப் பண்ணா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெனு வரும். நம்ம வந்து இந்த ஹேங் பர்கர் மெனுவை எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி இந்த மெனு ஏதாவது உங்களோட சாய்ஸ். ஓகேவா? நான் வந்து ஒரு நிமிஷம்.
ஓகே. இதுல மட்டும் மெனு நம்ம எடுக்கணும். மெனு ஐகான்ஸ் நம்மளுக்கு வேணும். அது வந்து என்ன பண்றோம்னா மெட்டீரியல் சிம்பிள்ஸ்ல போயிட்டு மெனு சொல்லி டைப் பண்றேன். மெனுன்னு சொல்லி டைப் பண்றேன். என் மெனுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெனுஸ் வந்து விசிபிள் ஆகுது. நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஹேம்பர்கர் வேணும். ஹேம்பர்கர் மெனு வேணும். இல்லாட்டி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெனு இருக்கு, ட்ரை பண்ணிக்கிறேன். நான் இந்த மெனுவை ட்ரை பண்றேன். ஓகேவா? இந்த மெனு வந்து வந்துருச்சு. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு லேயரை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து வேணும். ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் சொல்ற ஸ்டெப்பை அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு இது ஒரு 40 இது பண்ணிட்டு ஒரு கார்னர் ரேடியஸ் கொடுத்துடலாம். 20 கொடுத்து 20 ரொம்ப அதிகமாக இருக்கு, ஒரு 8 கொடுத்துட்டு ஃபில்லுக்குள்ளே போயிட்டு அப்லோட் இமேஜ், ஏதாச்சும் அப்லோட் இமேஜ் இருக்கு, இமேஜில் போயிட்டு என்னோட இமேஜ் வந்து இருக்கலான்னு பார்க்குறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு அப்துல் போயிட்டு சரி, என் தம்பியோட ஃபோட்டோ இருக்கு, நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன், இதையும் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். 50A கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே வைக்கிறேன். இதை ஒயிட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே ஆட்டோவில் இருக்கிறனால நம்ம இழுத்து விட்டுறலாம். இதை இந்த மூலைக்கு இந்த மூலைக்கு இழுத்து விட்டு இது வச்சிடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மெனு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஒரு ப்ரொஃபைலு மெனு கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சா இது வரையும்? அடுத்து நம்ம வந்து லெட்டரை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து ஈஸி தான். ஓகேவா? இந்த லெட்டரை வந்து நான் கண்ட்ரோல் டி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதையும் அமேசிங் இருக்கு, இதையும் கண்ட்ரோல் டி எடுத்துட்டு இது எப்படி இந்த இது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் ட்ராக் பண்ணி கலர் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய ரெண்டையும் ஒரு ஆட்டோவில் எடுத்து கொடுத்துறேன். 60A கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி உள்ள வச்சுட்டு கரெக்டாக சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 4 ஆக்கிக்கிறேன். 4 ஆக்கிக்கிட்டு ஓகேவா? இப்போ இதையும் ஒரு ஆட்டோவில் பண்ணிக்கலாம். ஏன்டா அலைன்மெண்ட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 60A பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 16 கொடுத்துக்கிறேன். என்னோட ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்ச் பார் வேணும். ஓகேவா? சர்ச் பார் வந்து எதுவுமே வந்து ஷேப்பில் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எதுவுமே வந்து ஷேப்பில் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ லைவ் யூஸ் பண்ணி தான் வேணும். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும், சர்ச் பார்னு ஒன்று வேணும். ஓகேவா? சர்ச் பார் வந்து எங்கே போய் சர்ச் பண்ணலாம், மெட்டீரியல் சிம்பிள்ஸில் போயிட்டு சர்ச்னு சொல்லி டைப் பண்ணு, ஐகான்ஸ் SEARC சர்ச்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய சர்ச் பார் வந்து வரும். ஓகேவா? நான் ஏதாச்சும் ஒரு சர்ச் பார், இந்த சர்ச் பார் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு லேயரை வந்து நீக்கிடு. டெஸ்ட் வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் வி. இப்போ இதை பக்கத்தில் வச்சு ஒரு ஆட்டோ லோட் பண்ணுறேன். 50A கொடுத்துட்டு ஒரு சேவ் பார்க்குறேன். ஓகே. எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 246 ஒரு 40. ஓகேவா? கொடுத்துட்டு சென்டர் பண்ணுறேன். ஸ்டோக் கொடுக்குறேன். ஸ்டோக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரெட் கலர், இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அங்கேயே கொடுத்துடலாம். ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கார்னர் ரேடியஸ் கொடுக்கலாம் 20. கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த டெஸ்ட் வந்து பிளாக்கா இருக்கு, அதனால நமக்கு தெரியல. இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒயிட்டா மாத்திக்கிறோம். பட் வந்து கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் இதாக இருந்தால் நல்லா இருக்கும். அலைன்மெண்ட் இதாக்கிட்டு அலைன்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆக்கிட்டு பேடிங் கொடுத்துட்றேன் 20, இல்லாட்டி 24 கொடுத்துட்றேன் பேடிங்.
ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இதையும் ஒரு ஆட்டோலேட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ஆட்டோலேட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஆட்டோலேட் பண்ணா அப்போ அலைன்மெண்ட் இங்க வந்து 16. நம்ம இங்கே எவ்வளவு கொடுத்தோம்? 16 கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 14 கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த செக்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த செக்ஷன் வந்து பண்ண போறோம். ஓகேவா? கிளிப் கண்டென்ட் யூஸ் பண்ணி இந்த செக்ஷன் வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆளு, பர்கர் இருக்குது, பீஸா இருக்கு, சேலட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் போய் நம்ம வந்து பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போகணும் பிக்சர் டவுன்லோட் பண்ண? ப்ரீ பிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பர்கர் வேணும். பர்கர்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பர்கரை எடுங்க. அப்பதான் வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ல போயிட்டு ஸ்மால்லே கொடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பர்கர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பீஸா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். அதனால அதே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சேலட் வேணும். ஓகேவா? சேலட் வந்து எப்படி அதே மாதிரி ப்ரீ பிக்ல போயிட்டு சேலடுன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுக்கலாம். சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இந்த சேலட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்மளுக்கு கட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸ்மாலே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? சாண்ட்விச் வேணும். சாண்ட்விச் காப்பி, அதே மாதிரி கிளிக் பண்ணலாம். சாண்ட்விச் வந்து டைப் பண்ணலாம். ஓகேவா? சாண்ட்விச் வந்து எந்த சாண்ட்விச் எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு கட் பண்ற மாதிரி கரெக்டா இருக்கும். இது எடுத்துக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா எலமெண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி. ஒரு டெஸ்ட் வேணும் ஆட்டோ லேஅவுட் கிரியேட் பண்றதுக்கு. கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டெஸ்ட் இருந்தாதான் வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 60, ஒரு 46 கொடுத்துட்டு ஃபில் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட். மேல ஒரு கலர், கீழே ஒரு கலர். ஓகேவா? மேல ஒரு கலர் கொடுத்துட்டோம், கீழே ஒரு கலர் கொடுக்குறோம். கீழே ஒரு கலர் கொடுத்துட்டு கார்னர் ரெடியூஸ் கொடுத்தோம்னா கொடுத்துட்டு ஸ்டோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர். ஓகேவா? கொடுத்துட்டு கார்னர் ரெடியூஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா 12. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் டி கொடுக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்து பர்கரு அப்படி காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6. இப்போ வந்து இந்த பர்கரே கண்ட்ரோல் டி கொடுங்க. கொஞ்சம் இதை வந்து இன்ட்டு விட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து பர்கர். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எலமெண்ட் அந்த போட்டோ வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இந்த இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்க்டாப்ல டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கும். என்ன வேணும்? பீஸா, இது எல்லாமே வேணும். இதெல்லாம் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு நான் இங்க கொண்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீஸா, சாண்ட்விச், சேலடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன? பர்கர் தானே. பர்கர் இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க திருப்பிட்டு இப்போ வந்து கேவை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு 40 ஆக்கிக்கிறேன். ஓகேவா? 40 ஆக்கிக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வழக்கம் போல கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு கார்னர் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் கொடுத்தா வந்து 1000. நல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பர்கர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ரிமூவ் பிஜி கூட கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். ரிமூவ் பிஜி எல்லாத்துக்கும் தெரியும்.
ரிமூவ் பேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பேஜ் கொடுத்தா அந்த ஒயிட் வந்து போயிடும். ஓகேவா? கொஞ்சம் வந்து 8 ஆக்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி பீஸா வேணும். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு காப்பி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துட்டு ஒன் செகண்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துட்டு பீஸா இமேஜ் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கம் போல கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? எட்ஜஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு கார்னர் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கே ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 கொடுத்துடலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுக்கலாம். ஒரு 24 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு பீஸா கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து சேலட் வேணும். ஓகேவா? சேலட் என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் அப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சேலட்டுக்கு போகிறேன். சேலட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதே மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் கொடுத்துருங்க மேக்ஸிமம். கொடுத்துட்டு ரிமூவ் பேஜ் கொடுத்துருங்க. ஓகேவா? ரிமூவ் பேஜ் கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துருங்க. கே ப்ரெஸ் பண்ணி 24 ஆக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா சேலட் கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து ஒன்றும் சாண்ட்விச் மட்டும் இருக்கு. ஓகேவா? சாண்ட்விச் நம்மளுக்கு சேலட் நான் எடிட் பண்ணிட்டு ஒன்றும் சாண்ட்விச் மட்டும் இருக்கு. ஓகேவா? இது வந்து சாண்ட்விச் காஃபி சேலட் மட்டும் போட்டுங்க. கார்னர் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துக்கிறேன். கே ப்ரெஸ் பண்ணி 24 கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் இங்க வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? கேட்டகரி வேணும். கேட்டகரின்னு ஒரு டெஸ்ட் மேலே இருக்கு. அதை வந்து நான் என்ன செய்யறேன்னா இங்கே அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணி இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ஏ கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரேம்குள்ள வைக்கிறேன். ஃப்ரேம்குள்ள வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு கரெக்டாக இந்த அலைன்மெண்ட் இது வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இது அலைன்மெண்ட் ஆகாது. கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி 24 இங்கே எவ்வளோ 25 இருக்கு. 24 கொடுத்துட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இது அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் அப்படி ட்ராக் பண்ணுங்க. இப்படி ட்ராக் பண்ணி கரெக்டாக இப்படி வச்சுட்டு கிளிக் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த கேப்பை மட்டும் 12 ஆச்சு வந்துருச்சா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டோமேட் ஆக்கிடுங்க. ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அங்க எவ்வளவு கொடுத்தோம் 16 கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்து பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இங்க வந்து 24 கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுவரை நம்ம என்னென்ன பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்
கார்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அது எப்படி கிரியேட் பண்ணது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். அதாவது பீஸானா பீஸா கார்டு, அடுத்து வந்து பர்கருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீஸாவோட இமேஜ் இங்கே இருக்கு. கண்ட்ரோல் டி கொடுத்து இது பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கே ப்ரெஸ் பண்ணி ஒரு 80 ஆக்கிக்கிறேன். 80 ஆக்கிக்கிட்டு என்ன பண்ணேன்னா 80 ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு 120 ஆக்கிக்கிறேன். 120 ஆக்கி நம்மளுக்கு டெஸ்ட் வேணும். இங்கே இருந்து எடுத்துக்கிறேன். வெஜ் பீஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து எடுத்துக்கிறேன். ஹார்ட் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஹார்ட் ஐக்கான் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும். கரெக்டா? கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட் வைஸா வச்சுக்கிறேன். ஓகேவா? இது அலைன்மெண்ட் வைஸா வச்சு ஒரே ஆட்டோல ஷிஃப்ட் ஏ கொடுக்குறேன். ஓகேவா? ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா வித்து 246 246 ஸ்ட்ரெஸ் ஆகுதா? ஓகே. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ இப்படி கொடுக்கலாம். கொடுத்துட்டு சரி இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியில் பண்ணிக்கலாம். 246 I2 246 வித்தும் 246. இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஒரு ஃபில் கலர் கொடுத்துருவோம். ஃபில் கலர் பிளாக் கலர் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வேற இமேஜை வந்து மாற்றலாம். ஓகேவா? கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. கே ப்ரெஸ் பண்ணி ஒரு 80 120 ஆக்கிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இதை வச்சுட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? கிடைச்சிருச்சா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். 246. இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்? இது வந்து இங்கே வரணும். அதுக்கு வந்து இன்னொரு ஆட்டோமேட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகேவா? இப்போ வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். 240 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கிட்டு 240 கொடுத்துக்கிறேன். 240 கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் கொடுக்குறேன். 20 இல்லாட்டி 40 கொடுத்துக்கிறேன். 32 கொடுத்துக்கிறேன். இந்த இந்த இதை வந்து உனக்கு கொஞ்சம் வந்து இங்க எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க எடுத்து வச்சுட்டு ஸ்டோக் வந்து கொடுக்குறேன். ஸ்டோக் வந்து ரெட் ஸ்டோக் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ரெட் ஸ்டோக்கு கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இதுல இருந்தே கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை போன கொஞ்சம் சின்னதாக்குறேன். ஒரு 140 ஆக்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் சின்னதாக்கிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து வெரைட்டி நீங்க வந்து கம்மி பண்ணு. இப்போ வந்து இது ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ண போறேன். எவ்வளவு ஒப்பாசிட்டி இருக்கு? 50 ஆக்கிக்கிறேன். கலரோட அடர்த்தி வந்து கம்மி பண்றேன். ஓகேவா? ஐம்பது ஆக்கிக்கிறேன் ஒப்பாசிட்டியும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு ட்ராக் பண்றேன். 50 கொடுத்துட்றேன். 50 கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து உள்ள கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு கரெக்டா வந்து 24 பொசிஷன் தானே. 24 வச்சுட்டு ஓகேவா? இப்போ வந்து என்ன செய்யறேன்னா இதுக்கு ஃபுல்லான கேப் வந்து ஒரு 24 வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டோமேட் பண்ணி சரி இது வேணும். ஓகேவா? இதை கண்ட்ரோல் ஆல்ட்ட ப்ரெஸ் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க.
24 இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் அதிகமா வைக்கலாம். ஒரு 32 ஆக்கிக்கலாம். ஓகேவா? 44, 48 ஆக்கிக்கலாம். 48 ஆக்கிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எல்லாமே கிடைச்சிருச்சு. நேவிகேஷன் பார் மட்டும் வேணும். ஓகேவா? நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐகான்லாம் வேணும். ஓகேவா? ஐகான் உங்களுக்கு எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஹோம் ஐகான். ஓகேவா? நான் வந்து இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் டி உங்களுக்கு ஐகான் வந்து எங்க இருக்கும்னு தெரியும். ஓகேவா? கண்ட்ரோல் டி எடுத்துக்கிறேன். ஹோம் ஒன்று வேணும். ஹோமுக்கு கண்ட்ரோல் டி எடுத்து வச்சுக்கிறேன். நான் அப்புறம் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இதோட வித்து எவ்வளவோ அதோட வித்து அளவா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஹைட் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 52 கொடுத்துக்கிறேன். நம்ம வைக்கிறது தான். ஓகேவா? 52 கொடுத்துட்டு ஒரு ஃபில் கலர்ல போயிட்டு இதே கலர் கொடுத்துக்கிறேன். இதே கலர் வந்து கொடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து 24 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கார்னர் ரேடியஸ் வந்து 28 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரேடியஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோக் கொடுக்குறேன். அப்பதான் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? என்ன ஸ்டோக் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்டோக்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஒரு 80 ஆக்கிக்கிறேன் ஹைட்டை. அப்பதான் தெரியும். இப்போ வச்சாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு நேவிகேஷன் பார் ஹோம் பார் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஹோம் ஐக்கான் யூஸ் பண்ணி பிளக்கின் குள்ள போய் மெட்டீரியல் சிம்பிள் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா ஹோம்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஹோம்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஹோம் ஏதாச்சும் ஓகே இது எனக்கு ஓகேவா இருக்கு. இது எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேவிகேஷன் பார் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? இங்க வந்து சிஆல் இருக்கு. சிஆல் வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து 12 ஆக்கிக்கலாம். ஓகே இப்போ சிஆல். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து அனிமேஷன் வந்து சிம்பிள் தான். ஓகேவா? இதுல இருந்து இப்போ எத்தனை இருக்கு நம்மள்ட்ட? 3 இருக்கா? கண்ட்ரோல் டி. இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து கே ப்ரெஸ் பண்ணி 140 ஆக்கிக்கலாம். ஓகேவா? இதை வந்து 240 ஆக்கலாம். இப்போ வந்து அப்படியே மூவ் பண்ணுங்க. அப்படியே ஏரோ மூவ் பண்ணுங்க. இப்போ வந்து இது ஒரு கலர் ஐடென்டிக்காண்டி வேற கலர் மாத்துறேன். ஓகேவா? ஓகே இப்போ என்ன பண்றேன்? அடுத்து ஒன்று எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி. இப்போ இதை என்ன பண்றேன்? இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்? கே யூஸ் இல்லாட்டி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? இப்போ இதை அடுத்து நம்மளுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஓகேவா? இப்போ அதே மூவ் பண்ணுங்க. ஏரோ யூஸ் பண்ணுங்க. சரி
கலர் மாத்திக்கிறேன். Control D, Control X கொடுத்துக்கிறேன். Control Shift R கொடுத்துக்கிறேன். Control D, Control X, Control Shift R. ஓகே, கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்றேன், ப்ரோட்டோடைப் போறேன். இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு இதுக்கே போகணும். ஆன் கிளிக்கு, ஓகே. இதை கிளிக் பண்ணா எனக்கு இதுக்கு போகணும். சாரி, இதையும் கிளிக் பண்ணாலும் இதுக்கு தான் போகணும். ஆன் கிளிக்கு, ஓகே. இப்போ என்ன பண்றேன், இதை பண்ணா எனக்கு வந்து இதுக்கு போகணும். என்ன போறேன், மூவ் இன் கொடுத்துருங்க. ஓகேவா, மூவ் இன் ஈஸி இன் அண்ட் அவுட் கொடுத்துருங்க. ஈஸி இன் அண்ட் அவுட். ஓகேவா, சரி சரி. ஈஸி இன் அண்ட் அவுட். ஓகேவா, மூவ் இன் ஈஸி இன் அண்ட் அவுட். ஓகேவா, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணா அதே தான் போகும். மூவ் இன் ஈஸி இன் அண்ட் அவுட். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணாலும் இதுக்கு போகணும். மூவ் இன் ஈஸி இன் அண்ட் அவுட். ஓகேவா, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணாலும் இதுக்கு போகும். மூவ் இன் ஈஸி, சாரி, இதை கிளிக் பண்ணா இதுக்கு போகணும். மூவிங் ஈஸி. ஓகேவா, இதை கிளிக் பண்ணா இதுக்கு போகணும். ஈஸி மூவிங். ஓகேவா, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணா இதுக்கு போகணும். மூவிங் ஈஸி. இப்போ வந்து நம்ம வந்து அவுட்கம் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ரிவ்யூ கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணு, இதுக்கு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணு, இதுக்கு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணு, இதுக்கு வந்துச்சு. ஓகேவா, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணு, இதுக்கு வருது. இதை கிளிக் பண்ணு, இதுக்கு வருது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இதை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, கர்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்க ஃபிக்மால வந்து இருக்காது. அதனால தான் இந்த 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 ஸ்மார்ட் ஸ்மார்ட்டா வந்து இந்த அனிமேஷன் வரமாட்டேங்குது. ஓகேவா, டக்கு டக்குன்னு வருது. ஓகேவா, இதே பண்ணுங்க, இதே ஓகே தான். ஓகேவா, அதே மாதிரி இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஏ அனிமேஷன் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி பேசிக்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் தான். ஓகேவா, இது வந்து நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணிட்டு வரணும். இந்த லஞ்சு சூப்பரா அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ல இருக்கும். ஓகேவா, நீங்க ஒன்ஸ் அட்வான்ஸ் இது பண்ணீங்கன்னா பேர்லாம் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஹோம் ஒர்க்கு. ஓகேவா, நான் வந்து இது வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நான் அப்படியே வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்து இதை அப்படியே ஹோம் ஒர்க்கா வந்து பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தா இந்த கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.